சங்கீத புஸ்தகம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இது தாவீது எழுதின சங்கீதம் தான். நான் உங்களுக்கு போன வாரத்தில் கூட ஒரு சங்கீதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். அதோடைய பின்னணியை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 23ஆம் சங்கீதம். ஆனால் இதுவும் தாவீது எழுதின சங்கீதம் தான். இதோடைய பின்னணியை பற்றி அல்ல, இதில் இருக்கிறதான காரியங்கள் அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் 9 வசனம் உண்டு. 9 வசனத்தில் இருக்கிறதான காரியங்களையும் நாம் தெரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, நம்முடைய ஜீவியத்தில் அனுபவமாக மாற்றிக்கொள்ளணும். அதுதான் இது. இந்த சங்கீதம் தாவீது எழுதும்போது, ஆபத்து காலத்திலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக அப்படி சொல்கிறான். எழுதினது தாவீது தான். தாவீது வனாந்தரத்தில் வச்சு தான் எழுதினான். பிரச்சனையும் போராட்டமும் இருக்கும்போது, சவுல் அவனை விரட்டி கொண்டிருக்கும்போது எழுதப்பட்டதான சங்கீதம் தான். ஆனால் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக அப்படின்னு இன்னொருத்தருக்கு பற்றி சொல்கிறானே, யாருக்கு? ஒரு சிலர் இதை 20ஆம் சங்கீதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. அதனால தான் உம்முடைய அப்படி வருது அப்படி சொல்லுவாங்க. ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்படுத்தல். ஆனால் நாம் இதை எப்படி பார்க்குறோம்? ஆபத்து காலத்திலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. யாருக்கு அவன் சொல்கிறான்? ஆபத்து நாட்களில் நிறைய முறை அவனுடைய ஆத்மாவை அவன் தேற்றி கொண்டதான காலங்கள் உண்டு. சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆபத்து நாட்களில் அவன் தன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான், என் ஆத்மாவே, ஏன் நீ எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? உன் ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திரு. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல சொல்லப்பட்டதான ஆத்மாவுக்கு காத்திரு, அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும் அப்படி சொல்கிறான். 43:5 படிங்க. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 2 வசனமும் ஒன்று தான். இப்போ அந்த 5வது 42:5 வாசித்தமே அதுவும் ஒன்று தான். இப்போ 43:5 வாசித்தமே இதுவும் ஒன்று தான். ஆனால் ரெண்டுத்திலையும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? அதில் அவர் சமூகத்தில் காத்திரு. அப்படின்னா அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னுடைய பிரச்சனைக்காக நான் ஜெயம் எடுக்கணும், போராட்டத்தில் ஜெயம் எடுக்கணும். இப்போ ஜெயம் எடுக்கிறதுக்காக என் தனிப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் எனக்கு ஏதாவது ஜெயம் கொடுக்கணும், அதுக்காக நான் காத்திருக்கணும். அப்படி கொடுக்கும்போது கர்த்தரை நான் துதிப்பேன். ரெண்டாவது, இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி சொன்னால் உங்களை சார்ந்து இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். அப்படி தெரிய வரும்போது அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படி சொன்னாக்கா எல்லாரும் உங்களை கேவலமாக பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த விஷயத்துக்கு தலை குனிஞ்சு போக வேண்டியதாக இருக்கும், முகம் நிமிர்ந்து போக முடியாது. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? முதலாவது கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கணும். ரெண்டாவது, எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரிய வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடினால அவங்களுக்கு முன்னாலேயும் இந்த விஷயத்தில் எனக்கு ஜெயம் கொடுத்தாக்கா நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். யாருக்கு முன்னாலேயும் தலை குனிஞ்சு போக மாட்டேன். அப்போ ஒரு ஜபத்துக்கு நீ என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து பழகினா 2 விதங்களில் உனக்கு பலன் உண்டு. ஒன்று, உன் காரியங்களுக்கு அவர் பதில் தருவார். ரெண்டாவது, எல்லாரும் முன்னாலேயும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். இப்போ படிங்க 42:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஏன் இது நடக்குமோ நடக்காதோ எப்படி முடியுமோ அப்படி சொல்லி பதட்டப்படுகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்துல போராடிட்டே இரு, காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம், அவர் சமூகத்தில் இருந்தா ரட்சிப்பு வரும். அவர் சமூகத்து நிமித்தம் ரட்சிப்பு வரும் எனக்கு. அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அது யாருக்குமே தெரியாது. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ரட்சிப்பு மற்றவங்களுக்கு தெரியாது.
ஆனால் அதில் அவன் பலப்பட்டுட்டான் அப்படின்னாக்கா அவன் பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ 43:5 படிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும். என் முகத்துக்கு ரட்சிப்பும். யாரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்களோ, யாருக்கு எல்லார பற்றியும் தெரியுதோ அவங்க முகத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ரட்சிப்பை தருவார். அப்புறமா அந்த பிரச்சனை மறக்கப்படும். அந்த பிரச்சனை என்ன செய்யும்? மறக்கப்படும். அப்போ நாம் தைரியமாக எல்லாரும் முன்னாலேயும் நடக்கலாம், எல்லாரையும் பார்த்து சோத்திரம் பண்ணலாம், எல்லாருக்கூடையும் பேசலாம், எல்லாம் செய்யலாம். இதுதான். அப்போது எனக்கு ரட்சிப்பு, என் முகத்துக்கு ரட்சிப்பு. என்னையும் ஆண்டவர் வெக்கப்பட்டு போக விடாத பண்ணுறாரு. அப்போது இதுதான் கர்த்தரை நோக்கி, ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன் ஜெபத்தை கேட்பாராக அப்படின்னு யாருக்கிட்ட சொன்னால், தனக்கே தன் ஆத்மாக்களையே நீ பயப்படுறன்னு ஆத்மாவை தேற்றுறதான அனுபவம். இப்போ 20க்கு வாங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இந்த காரியத்தில் யாக்கோபை உதாரணத்துக்கு கொண்டு வரான். ஏன் யாக்கோபை உதாரணத்துக்கு கொண்டு வந்தான்? ஆபத்து நாட்களில் அவனும் இப்படி சிக்குண்டு போனான். அவனுக்கு தேவன் தான் உதவி செய்தார். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து. இப்போ ஒரு ஆள் அவனை அழிக்க வரான். அதனால இவன் தான் செத்துருவோமோன்ற பயம் வந்துடுச்சு. மிகவும் பயந்தான். அதான் அவனுடைய ஆபத்து காலம். இப்போ ஆபத்து ரொம்ப வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ 11வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 32. வேலைக்காரர் கையில் இல்லை 17 என் சகோதரன் வந்து என்னை கொல்லுவான் என்று நான் பயந்திருக்கிறேன். 11. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னை பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இப்போ என்ன, அவனுக்கு எதுக்கு அந்த ஆபத்து காலம் வந்துச்சு? ஏசா வரான், அவன் தன் சகோதரன் தான், ஆனால் பழி வாங்க வருகிறான். இப்போ பழி வாங்க வரான் அப்படி சொன்னாக்கா எப்பயே நடந்த காரியம் அதெல்லாம் வச்சு இப்போ அவன் பழி வாங்கிடுவான் அப்படின்றதான பயம். அந்த பயத்தில் தானும் செத்துருவான், தன் பிள்ளைகளும் செத்துருவாங்க, தன் மனைவியும் செத்துருவான். இந்த பயத்தில் அவன் வந்துட்டான். இந்த பயம் வந்தபோது இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான் பார்த்தீங்களா, யாக்கோபின் தேவனுடைய நாமத்தில் நீ ஜெபம் பண்ணு. அப்போ அவர் உனக்கு உதவி செய்வார்னாக்கா யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணான், அதான் இப்போ முக்கியம். ஏன்னா அவன் யாக்கோபை கொண்டு வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அப்படின்னா யாக்கோபுக்கு இந்த ஆபத்து வரும்போது எப்படி ஜெபம் பண்ணான் அதை முதல் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாம் ஜெபம் பண்ண முடியும். இப்போ 9வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. இப்போ எப்படி அவன் ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆண்டவரே, உன் வீட்டுக்கு போ, உன் தகப்பன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு நீ தானே சொன்ன. இப்போ அவன் தனக்காக ஜெபம் பண்ணுறான். எனக்கு இப்போ ஆபத்து வந்துடுச்சு, இப்போ நீ எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற, உன் வீட்டுக்கு நீ போ, நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிற. இப்போ நான் வீட்டுக்கு இன்னும் போய் சேரல, இந்த வாக்குத்தத்தம் என் கையில் வரல, அதுக்கு முன்னால் நான் சாக போகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆபத்துகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நீ செய்ய வேண்டியதான ஜெபம், உனக்கு தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து, எனக்கு கர்த்தர் இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படி சொல்லி உனக்காக நீ ஜெபிச்சு கொள்ளணும். அதனால தான் அவன் யாக்கோபை கொண்டு வந்து வைத்தான். ஆபத்து நாட்களில் அவர் உன் ஜெபத்தை கேட்பார், யாக்கோபின் தேவனுடைய நாமத்தில் கேளு அப்படி சொல்லிட்டான். அப்போது அவன் போராடி மேற்கொண்டான், அவன் ஜெபித்தான். இப்போ அவன் தனக்காக ஜெபித்தான். என் ஆபத்து நாட்களில் என் வீட்டுக்கும் போக முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு, இப்போ என்னை காப்பாற்றுங்க அப்படி சொல்லி அடுத்தது ஒரு ஆளுக்காக ஜெபிக்கிறான். 12வது வசனம்.
தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே இப்போ என்றார். தன் சந்ததிக்கு ஜெபம் பண்றான். முதல் அவனுக்காக ஜெபம் பண்ணா, நீ உன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு நன்மை செய்வேன், நீ என்னோட சொன்னியே, இப்போ எனக்கும் ஆபத்து. ரெண்டாவது, என் பிள்ளைகளுக்கு இப்போ ஆபத்து. என் பிள்ளைகளை கடற்கரை மணல் அத்தனை போல ஆக்குவேன், திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்றியே, இப்போ அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் கொல்ல போறானே. இப்போ படிங்க 13வது வசனம். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி 13 வசனம் 13. என் சகோதரன் 11 வசனம். என் சகோதரனாகி ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, என் பிள்ளைகளை அவன் கொண்டுடுவான். அப்போ என் பிள்ளைகளை கொண்டு போட்டான்னா, நீ படுத்திருக்கிற இடம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் தானே நீ சொன்ன. அப்போ கடற்கரை மணலத்தனையாய் உன் பிள்ளைகளை ஆக்குவேன்னு சொன்ன. இப்போ பிள்ளைகள்லாம் சாக போகிறாங்க, பிள்ளைகள்லாம் சாக போகிறாங்க. அப்போ உன் வாக்குத்தத்தம் பொய்யாயிடுமே, உன் வாக்குத்தத்தம் பொய்யாயிடுமே. நீ தானே என்கிட்ட சொன்ன. பிரியமானவர்களே, பிரச்சனைகளும் ஆபத்துகளும் போராட்டங்களும் வரும்போது எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் அதனால் 1வது வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. யாக்கோபுடைய தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபுடைய தேவன், இன்னும் அவன் இஸ்ரவேலா கூட மாறல, இனிமே தான் அவன் இஸ்ரவேலா மாறுவான். அவன் யாக்கோபாய் பரதேசியை போல அலைஞ்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு செய்ததான காரியம் இது. அவன் தேவனை நம்பினான், வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை கொடுத்ததை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவன் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு மாறுதலாய் முடிஞ்சது. தன் சகோதரன் பக்கத்தில் வரும்போது அவன் வந்து இவனுக்கு அனுகூலமாயிட்டான். அவன் ஆபத்து வராதபடி தப்பித்து கொண்டான். தாழ்ந்து போனான். யோசித்து பாருங்க, ஏசாவை பார்த்த உடனே அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், உம்முடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு தேவ தூதர் முகம் போல இருந்துச்சு அப்படி சொல்கிறான். யோசித்து பாருங்க, நிறைய கிஃப்ட் கொடுத்து விட்டான். ரெண்டாவது சொல்கிறான், உம்முடைய முகத்தை பார்க்கும்போது தேவதூதர் முகம் போல இருக்கு. ஏசா முகம் தேவதூதர் முகம் போல இருந்துச்சா? இவர் ஐஸ் வைக்கிறார் அப்படியே. உம்முடைய முகம் பார்த்தா தேவதூதர் முகம் போல இருக்குப்பா அப்படின்னு. இப்போ ஏசாவே சரண்டர் ஆகிட்டு இருப்பான். அடப்பாவி, இப்படி நம்மளை தாழ்த்திட்டானே. ரெண்டாவது 7 முறை குப்புற விழுந்தான் பாருங்க. 1 முறை 2 முறை இல்லை, 7 முறை தரை மட்டும் குனிந்து அப்புறம் என்ன சொன்னாம, அண்ணன் தானே, கூட பிறந்த அண்ணன், என் ஆண்டவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எஜமான், நான் உனக்கு வேலைக்காரன்டா அப்படி சொல்கிறேன். நீ எஜமான், நான் உனக்கு வேலைக்காரன். இப்படி தாழ்த்தனேன். பயத்தில் என்ன நடக்குது பார்த்தீங்களா? தேவன் இவன் தாழ்மையெல்லாம் பார்த்தார். அதனால தான் அவனுக்கு காரியங்களை மாறுதலாய் மாற்றி கொடுத்தார். நமக்கு அது வேணும், தாழ்மை வேணும். தாழ்மை இல்லாமல் இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா காரியம் மாறுதலாய் முடியாது. எல்லா காரியத்திலும் சரியாய் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சகலத்தையும் நாம் செய்ய முடியும். சரி, 1. ரெண்டாவது வசனம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. பாருங்க, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் உனக்கு ஒத்தாசை அனுப்பி. பரிசுத்த ஸ்தலம் அப்படி சொல்றது என்ன? பரலோகம்தான் பரிசுத்த ஸ்தலம். ஏன்னா அவர் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்த ஸ்தலம். அதிலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பணும். அதிலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புனா என் தடைகள் நீக்கப்படும். நான் முன்னேறி கடந்து போவேன். பிரியமானவர்களே, செங்கடல் பிரிந்ததுக்கும் யோர்தான் பிரிந்ததுக்கும் வித்தியாசம் உண்டு. செங்கடலை மோசே பிரித்தான், யோர்தானை யோசுவால தேவன் தான் பிரித்து கொடுத்தார். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? செங்கடலை பிரிக்கும் போது மோசே கையில் தேவனுடைய கோல் இருந்துச்சு. அது அற்புதம் செய்கிற கோல். ஆண்டவரே சொல்கிறார், என்னத்தில் என் புலம்பிட்டு இருக்கிற, உன் கோலை சமுத்திரத்தில் நீட்டி சமுத்திரத்தை 2 பிளடா அப்படி சொல்கிறார். அவன் கோலை நீட்டினான், சமுத்திரம் 2 பிளந்தது. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முழுக்க சவுல் மேலே, அந்த மோசே மேலே வச்சுருந்ததான நம்பிக்கையை விட இந்த கோல் மேலே தான் அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஏன்னா மோசே கிட்ட கோல் இருக்குது, அது எல்லாம் செய்யும். ஆனால் யோசுவா கிட்ட கோல் கிடையாது. இப்போ அவன் தெய்வீக பக்தியில் தான் இதை செஞ்சு ஆகணும்.
அவன் தெய்வத்துக்கு பயப்படுற பயத்தில் தான் இப்போ ஒரு அற்புதம் நடந்தாகணும். நடந்துச்சா? நடந்துச்சு. யோசுவாவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை 5:1 படிங்க. முதல் இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது. பாருங்க, கர்த்தர் தான் வற்றி போக பண்ணினான். இப்போ மோசே தன்னுடைய கையில் இருக்கிற கோலினால என்ன செய்தான்? செங்கடலை பிரிச்சுட்டான். ஆனால் யோசுவாவுக்கு ஆண்டவர் செய்ததான காரியம் என்ன? அவன் நீ ஆசாரியர்களை போய் அங்கே நிற்க வை அப்படி சொன்னார். ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணியில் பட்டோடனே தண்ணி 2 பிளந்துச்சு அப்படின்னா ஆசாரியர்களால் பிளந்துச்சா? இல்லை. இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவன் தான் அவனுக்கு முன்பாக தண்ணீரை வற்றி போக பண்ணினார். அப்போ தேவனுடைய கிரிகை அங்கே இருந்துச்சு. அப்போது பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து ஒத்தாசை யாருக்கு வந்தது? யோசுவாவுக்கு வந்துச்சு. இப்போ யோசுவாவுக்கு ஒத்தாசை வந்ததுனால அந்த யோர்தான் பிரிஞ்சது. அப்போ அதை சுற்றி இருக்கிறதான பல பலத்த ராஜாக்கள் எல்லாம் பிரபலமானவங்க, அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. படிமா 5:1. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது. யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்துக்கு அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் இருதயமெல்லாம் கரைஞ்சி ஓடி போச்சு. இப்படி ஒரு அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார்? யோசுவாவுக்காக பண்ணிட்டார். இப்போ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்பணும் அப்படி சொன்னாக்கா, நான் அந்த அளவுக்கு பக்தி உள்ளவங்களா, தெய்வீகம் உள்ளவங்களா, தெய்வத்துக்கு பயந்தவர்களா இருக்கணும். ஆண்டவர் இந்த யோசுவாவுடைய பக்தி மெச்சு கொண்டார். அதனால தான் அவங்க பாருங்க, 12 பேர் அந்த வேவு பார்க்க போனாங்களே, அதில் 10 பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க. ஆனால் அந்த யோசுவாவும் காலேபும் நற்செய்தி சொன்னாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதனால தேசத்தை நம்ம கையில் தருவாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க காத்த நேல் அவங்கள விட்டு போயிடுச்சு அப்படி சொன்னாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த விசுவாசத்தின் வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் இதுவரைக்கும் கனம் பண்ணி கர்த்தர் இப்போது யோசுவாவையே கனம் பண்ணிட்டார் ஆண்டவர். 4:14 யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். பாருங்க, அந்த நாளில் ஆண்டவர் அவன் என்ன செய்தார்? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார். அவங்க என்ன மேன்மைப்படுத்தியிருப்பாங்க? இப்போ பாருங்க, யாரை கொண்டு வந்து அங்கே ஒப்பிடுறார் ஆண்டவர். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். மோசேக்கு எப்படி பயந்தாங்களோ அதே மாதிரி யோசுவாவுக்கும் பயந்தாங்க. மோசே கிட்ட கோல் இருந்துச்சு, யோசுவா கிட்ட கோல் கிடையாது. ஆனால் மோசே செய்ததான அற்புதம் போலயே இவனும் செய்கிறான், கோலே இல்லாமல். அதனால் மோசேக்கு ஈக்குவலாக கொண்டு வரார் யாரை? யோசுவாவை. அவன் ஒரு தேவ மனுஷன், அவனை தான் மேன்மையாக நினச்சிட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம். ஆனால் மோசேக்கு எப்படி பயந்தாங்களோ அப்படியே யோசுவாவுக்கும் பயப்படுற அளவுக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தி விட்டார். அதான் மேன்மை. அவன் கையில் கோல் இருந்துச்சு, உன் கையில் கோல் இல்லை. அவன் கையில் கோல் இருந்து அற்புதம் நினச்சி, உங்களை கோல் இல்லாமையே அற்புதத்தை நான் உனக்காக செய்கிறேன்டா. அதுதான் எல்லாரும் பயப்படுற அளவுக்கு ஆக்கினாங்க. பிரியமானவர்களே, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 20க்கு வாங்க. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. சியோனிலிருந்து என்னை ஆதரிப்பார். சியோனிலிருந்து யாரை ஆதரிப்பார்? சியோனிலிருந்து எருசலேமில் இருக்கிற ஜனங்களை தான் ஆதரிப்பார். அதாவது ஊழியக்காரங்கள்ல இருந்து விசுவாசிகளை ஆதரிப்பார். அப்படிதான் அது. அப்போ சியோன்லேருந்து எருசலேம், அப்புறம் சியோன் எருசலேமுடைய நடுப்பகுதியில் கட்டப்பட்டிருக்குது. அது தேவாலயம். அந்த இடத்தை அவர் விரும்பினபடினால் அதில் அவர் வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதில் அவர் வாசம் பண்ணிட்டு இருக்கும் போது அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அவர் தான் பாதுகாவல். பிரச்சனைகள், போராட்டங்கள் அவர் தான் அவரை ஆறுதல் படுத்தணும். தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு அவங்க சொல்லிப்பாங்க. ஏசாயாவுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படி சொல்றாரு. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். பாருங்க, பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேம் மேல் ஆதரவாக இருப்பேன். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தா நான் உன்னை காத்து தப்பு வைப்பேன்.
எதிலையாவது நீ மாட்டிக்கிட்டு நான் உன்னை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படி சொல்கிறாரு. அப்போது சியோன்லேருந்து அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். பரத்துலேருந்து, பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அப்போ எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு எப்போ அந்த கண்களை நான் ஏறெடுக்கிறேனோ அப்போ பரலோகத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை கண்டிப்பாக வரும். மனுஷரால் யூகிக்க முடியாத காரியம் என் வாழ்க்கையில் நடக்கும். இந்த சங்கீதம் சாதாரண விஷயம் இல்லை. யோர்தான்லாம் கரை புரண்டு ஓடுற நேரத்தில் ஒரு குவியலாக நிற்குது அப்படி சொன்னாக்கா இதெல்லாம் யோசிக்க முடியாது. அதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப முடியாத காரியம். ஆனால் நடந்துச்சே. நம்மளால் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால தான் அங்கேருந்து ஒத்தாசி அனுப்புவேன் அப்படி சொல்கிறார். அவரால் மட்டும்தான் அது முடியும். அந்த அளவுக்கு நாம் இருக்கணும், அந்த அளவுக்கு நாம் இருக்கணும். 3வது வசனம், நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து. நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து. பிரியமானவர்களே, தாவீது ஒரு வசனத்தில் சொல்கிறான், ஆண்டவரே வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் எனக்கு எதற்கு? அது உமக்காகவும் உமக்கு ஊழியக்காரர்களுக்காகவும் இந்த பூமியில் இருக்கிற மகாத்மாக்களுக்காகவும் தான் அப்படி சொல்கிறான். சங்கீதத்தில் தான் இருக்கும். இந்த பூமியில் இருக்கிற மகாத்மாக்களுக்காக நான் சவதரித்து வைத்திருக்கிறேன் அப்படி சொல்கிறான். எனக்காக இல்லை, இந்த பூமியில் இருக்கிற மகாத்மாக்களுக்காக. மகாத்மா அப்படி சொன்னால் என்ன? தியாகம் பண்ணுறவங்களுக்காக நான் வச்சிருக்கிறேன் அப்படி சொல்கிறான். அப்போது அவன் செலுத்துறதான காணிக்கையை கர்த்தர் நினைப்பாராம். எந்த நேரத்தில்? ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வரும்போது, எனக்கு பயங்கரமான சோதனைகள் வரும்போது இப்படி நினச்சி பார்ப்பார். அப்போ காணிக்கையை நினச்சி பார்க்குறேன். நான் ஒரு சிலர் வயசானவங்ககிட்டலாம் காணிக்க வாங்க மாட்டேன், ரொம்ப ஏழைங்கிட்டலாம் காணிக்க இருக்கட்டும் வச்சுக்க அப்படி சொல்லுவேன். ஆனால் இந்த வசனம் படிக்கும்போது இல்லை, அவங்க ₹1 இருந்தால் கூட நம்ம வாங்கணும் அப்படி சொன்னாக்கா கர்த்தர் அதை அங்கீகரித்து நினைக்கிறார். ₹1 தான் அற்பமாக எண்ணுவாங்க சில பேர். அந்த ₹1 இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அது விலையேற பெற்றதாக மாறுது. அப்போ ஏழைகள் கொடுக்குறதான காணிக்கையாக இருந்தாலும் அவர்கள் காணிக்கையை கொடுத்ததை தான் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் அப்படி சொல்லி. ஏற்கனவே எனக்கு இவங்க நல்லது செய்திருக்கிறாங்க, ஏற்கனவே இவங்க காணிக்கை கொடுத்துருக்குறாங்க, ஆபத்து நாட்கள் அதுக்கு நான் திருப்பி செய்யணும். படிமா 3வது வசனம் 23. நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து. நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து. அந்த வசனம் எடுத்தீங்களா? வசனம் சொல்லுங்க. சங்கீதம் 16:2-3. 16:2-3. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு கொடுக்கிறதான காரியத்தில் அவன் மனப்பூர்வமாக இருந்தான். அந்த மனப்பூர்வமாக இருந்ததுனால கர்த்தர் அவன் செலுத்துறதான காணிக்கையை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அவர் செலுத்துறதான காணிக்கையை நினைவு கூர்ந்தார். அப்படி நினைவு கூர்றதுனால கர்த்தர் அவனுக்கு நன்மையானவைகளை செய்கிறார். யோசித்து பாருங்க, ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் நம்மளை நினைவு கூறணுமே. இப்போ மொர்தெகாய்க்கு ஆபத்து வந்துச்சு. 50 முழம் தூக்கு மரத்தை மாட்டிட்டான் ஆகான். அடுத்த நாள் காலையில் அவனை தூக்கில் தூக்கி போடணும். இப்போ ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்க அவன் வரான் நடுராத்திரியில். இந்த நேரத்தில் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போச்சு. தூக்கம் வராமல் போனதுனால அவங்ககிட்ட என்ன செய்தாங்க? மியூசிக்கெல்லாம் போட்டாங்க, டான்ஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவனுக்கு எதெல்லாம் ஒன்றுமே ஒத்தாவலை. 4ஆம் புஸ்தகத்தை கொண்டு வாங்க அப்படி சொன்னான். 4ஆம் புஸ்தகம் அப்படி சொன்ன என்ன? ராஜாக்கள் இப்போ ஆட்சி செய்கிற நாட்களில் நன்மையானவைகள்லாம் நடந்திருந்ததா அதெல்லாம் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க அவங்க காலத்தில். இப்போ அதை படிக்கும்போது அதில் படிக்கிறாங்க, மொர்தெகாய் ராஜாவுக்கு நன்மை செய்தார் அப்படி சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், ராஜா மொர்தெகாய்க்கு எதனா நன்மை செய்தானா? இல்லைங்க, செய்யுங்க, நன்மை செய். எப்போ வருது பாருங்கள், காலையில் சாக போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. ஆபத்து பக்கத்தில் நெருங்கி போச்சு, உயிர் போக போகிறது, உயிருக்கு ஆபத்து வந்துடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் நினைவு கூறப்படுது. அவன் என்ன காணிக்கையை கொடுத்தான்? எஸ்தரை தான் தூக்கி காணிக்கையாக கொடுத்தான். யூத ஜனங்களுக்காக எஸ்தரை தான் தூக்கி யூத ஜனங்களுக்காக காணிக்கையாக கொடுத்தான். அவள் உள்ளே போனதால் தான் யூத ஜனங்கள் தப்பிச்சாங்க. இப்போ ஆண்டவர் நினைவு கூர்றார். இப்போ நினைவு கூறி அவன் ஆபத்துலேருந்து தப்பி வைக்கப்பட்டான். யோசித்து பாருங்க, நாம் செலுத்துறதான காணிக்கையை கர்த்தர் நினைவு கூர்றார். 2வது,
3வது வசனம் 23. நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. உம்முடைய சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. இப்போ நம்ம சர்வாங்க தகன பலி செலுத்துறதில்ல, காணிக்கை செலுத்துவோம். அந்த நாட்களில் சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்க, நம்மளுக்கு அது இல்லையே. ஆனால் இப்போ நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. முழுமையாய் எப்போ நம்மளே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அதுதான் சர்வாங்க தகன பலி. அதுதான் ரொம்ப பிரியமாக இருக்கும் ஆண்டவருக்கு. எனக்கே ஒப்பு கொடுத்துட்டானே, முழுமையாக எனக்கு அர்ப்பணிச்சிட்டானே, அப்போ அவருக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்குமா. அதனால தான் காணிக்கை நினைவு குறித்து வேற, சர்வாங்க தகன பலி மேல் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். சர்வாங்க தகன பலி மேல் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. நல்ல கவனி. நீ கொடுத்த காணிக்கை நிமித்தம், நீர் உன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? உனக்கு பிரதிபலன் தரார், திருப்பி தரார். என்ன? உன் மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உன் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார். தேவனுக்கு கொடுக்கும்போது எந்த விதமான கொடுக்கலாமா வானவா, இந்த வாரம் கொடுக்கலாமா, அடுத்த வாரம் கொடுக்கலாமா, அப்படி இல்லை. யோசித்து கொடுக்கறது இல்லை. இவ்வளோ கொடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, இது இல்லை. ஆண்டவருக்கு செலுத்துறதான காரியத்தில் மனப்பூர்வம் இருக்கணும். உற்சாக மனதோடு கொடுக்குறவங்ககிட்ட தான் வாங்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உற்சாக மனதோடு கொடுக்குறவங்ககிட்ட தான் வாங்கு. வேண்டா வெறுப்பாக கொடுக்குறவங்கள ஆண்டவர் நினச்சி பார்க்க மாட்டேன். வேண்டா இருக்காங்க. ஒரு சிலருக்கு தசம பாகம்னா என்னன்னே தெரியாது. பழைய விசுவாசிங்க தான் தசம பாகம்னா என்னன்னே தெரியாது. அப்படியும் இந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்குதுங்க ஜனங்க. தசம பாகமே என்னான்னு தெரியாமல் 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதான காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், உன் தசம்பாகத்தை என்னுடைய பண்டக சாலைக்குள்ளே கொண்டு வா, நான் உன்னை இடங்கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையான்னு அப்புறம் என்ன சோதித்து பார் அப்படி சொல்கிறார். அப்போ நாம் கொடுக்கறதான காரியத்தில் வஞ்சகமாக இருக்கிறதுனால தானே கர்த்தர் உனக்கு புனிதனாகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவும், உத்தமனுக்கு உத்தமனாகவும் ஆண்டவர் வெளிப்படுறார். அப்போ நாம் எப்படி வெளிப்படுறோமோ அப்படி தான் நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுவார். நாம் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்தால் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்யத்தான் போகிறார். கண்டிப்பாக செய்வார். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரணமான காரியம் இல்லை. ஆண்டவர் சொல்றதான காரியங்கள் முதலாவது கொண்டு வர்றதுல கொண்டு வரோம். ஆனால் எனக்கு கொடுக்கணுன்றதான எண்ணம் இல்லைங்க. கொடுக்கணுன்றது என்ன இல்லை, கட்டாயத்தில் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுத்தா அது செல்லுபடி ஆகாது. கட்டாயத்தில் கொடுக்குறது தேவனுக்கு நான் செய்யணும். அந்த முதல் பலன் அப்படின்னும் போது நம்ம கிட்ட வருது அப்படின்னும் போது டபக்குன்னு எடுத்து முன்னால் ஆண்டவருக்குன்னு அதை பிரித்து வச்சிடும். ஆண்டவருக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வேலையும் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஆண்டவருக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அது முதல் பலன் இல்லையே. கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கடைசியாக செய்வாங்களா? செய்ய வேண்டியதான காரியத்தை முதலாவது கர்த்தருக்கு, அதுக்கப்புறம் தான் தனக்கு அப்படின்னு எடுக்கணும். இவன் அதனால தான் சொல்கிறான், எனக்குள்ளே தான் ஆஸ்தி சொத்தெல்லாம் எனக்குரியது இல்லை ஆண்டவரே, அது உமக்கும் இல்லை, உங்களுடைய ஊழியக்காலுக்கும் மகாத்மாக்களுக்கும் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த இடத்துல நீ செலுத்தினதான காரியத்தை நிமித்தம் நான் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுறேன். மன விருப்பம் அப்படி சொன்ன என்னங்க? மன விருப்பம்னா நான் அதை செய்யணும், இதை செய்யணும், இந்த மாதிரி ஒரு காரியத்தை உருவாக்கணும், என் வீட்டை கட்டணும், என் வீட்டு காரியங்களை பொறுப்பெடுக்கணும், இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்னுடைய மன விருப்பம். அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? நிறைவேற்றுவார். இல்லைன்னா உன் மன விருப்பம் இருந்துகிட்டே இருக்கும். உண்மை அதுதான். எதுலேயும் நீங்கள் மேலே வர முடியாது. இப்போ கர்த்தர் இதை உனக்கு செய்யறதுனால அவர் என்ன செய்கிறார்? உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுறார். படிமா 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. மன விருப்பத்தின்படி உனக்கு சாங்ஷன் பண்றார். முதலாவது அவர் சாங்ஷன் பண்ணணும். சரி ஓகே எடுத்துக்கோ, நீ செய், நான் உனக்கு இருக்கிறேன், உன் கூட சப்போர்ட் பண்றேன் அப்படி சொல்லி கர்த்தர் இறங்கினா தானே. தேவன் இறங்குற அளவுக்கு நீ இல்லையே. அப்போ உன் மன விருப்பத்தை அவர் இறங்கி நிறைவேற்றணுமே. உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆலோசனைகள் எல்லாம் என்னங்க ஆலோசனை? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு முன்னேற்றம் வேணும், என் வாழ்க்கையில் அப்படி ஒரு முன்னேற்றம் வேணும், என் வாழ்க்கை செழிப்பாக மாறணும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் ஆசைப்படுறேன், எனக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும், அதுதான் என் ஆலோசனை.
அப்போ என் மன விருப்பத்தையும் என் ஆலோசனையும் கர்த்தர் என்ன செய்வாரா? வாய்க்க பண்ணுவார், பூர்த்தி ஆக்குவார். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. கர்த்தர் நான் நினைச்சதெல்லாம் செய்து முடிக்கிறார். அப்படியானா நீ சர்வாங்க தகன பலியில் இருக்கிற, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது அந்த நேரத்தில் நீ செலுத்தி முடிக்கிற. அப்பப்போ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற, அதனால் அவர் உனக்கு உண்மையாக இருக்கிறார். கர்த்தருக்கு நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்கு உண்மையாக இருப்பார். அதுதான். ஆகவே தான் அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுறார். அடுத்தது, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து. பாருங்க, நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து. கர்த்தர் என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி தரார் இல்லையா? நான் விரும்புதெல்லாம் செய்கிறார் இல்லையா? இப்போ நான் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்வேன், அவரை துதிப்பேன், அவரை பாடுவேன், நான் மகிழ்வேன். கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். பாருங்க, எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என்ன கொடியேற்றுவோம்னா என்னது? இங்கே வந்து நின்று எல்லாருக்கும் முன்னால் சொல்கிற சாட்சி அதாங்க ஆண்டவருடைய நாமத்தை கொடியேற்றுறது. எனக்கு கர்த்தர் அதை செய்தார், என் ஆபத்து நாட்களில் காப்பாற்றினார், எனக்கு உதவி செய்தார், எனக்கு அந்த காரியம் செய்தார், இந்த காரியம் செய்தார், நம்ம இங்கே சாட்சி சொல்கிறோமே, அந்த சாட்சி தான் கொடியேற்றுறது. படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொல்றான். இவன் வாங்கிட்டு வந்து சாட்சி சொல்றான். சாட்சி சொல்லி முடியும் போது என்ன சொல்லி முடிக்கலாம்? கர்த்தருக்கு நான் உண்மையா இருந்தேன், அதனால கர்த்தர் என்னுடைய மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி என்னை ஆசீர்வதித்தார். நீங்களும் உண்மையா இருந்தா உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்து நிறைவேற்றுவார். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் மன விருப்பத்தை அவரும் செய்து நிறைவேற்றுவார். எப்படி முடியலாம் பாருங்க. ஒன்று, தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லி தரான். சரியா? நீங்கள் வசனத்தை படிச்சா தான் புரிய முடியும். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. பாருங்க, உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. முதல் தனக்கு கிடைச்சது, தான் வாங்கிட்டோம், தான் நிறைவேற்றப்பட்டதான சகல காரியங்களும் முடிச்ச பேர் அவங்க சாட்சி சொல்றாங்க. எங்களுக்கு எவ்வளோ காரியம் பண்ணியிருக்காங்க பாருங்க, எங்களை பாருங்க, உங்களுக்கும் அதை பண்ணுவாங்க, நீங்களும் உண்மையா இருங்க ஆண்டவருக்கு வந்து சொல்றாங்க. இப்போ அடுத்தது அவனுடைய ஜீவியத்தில் நடந்த காரியத்தை சொல்றான். 6வது வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறாராக. ரட்சிக்கிறவர் என்று அவர் ரட்சித்தார். யார் அந்த நாட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது? தாவீது பாடும்போது யார் அபிஷேகம் பண்ணப்பட்டு? 1 சவுல், இஸ்ரவேலுக்கு ராஜாவா. 2வது தாவீது தான். இப்போ தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனை எப்படி ஆண்டவர் ரட்சித்தார்? ஏன்னா கோலியாத் வந்துட்டான். கோலியாத் வந்ததுனால சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் தைரியமாக போய் கோலியாத்துக்கு முன்னால் நின்னான். இந்த இடத்துல சொல்கிறான் பாருங்க, அவர் அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சித்தார் என்று. படிமா 6வது வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். எப்போ பாருங்க, யுத்தம் நடக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணானா? யுத்தம் நடக்கும்போது எப்படிக்கா ஜெபம் பண்ணா? எது அவன் இந்த இடத்துல ஜெபம் சொல்றான்? கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்பாராகன்னு எதை சொல்றான்? இப்போ கோலியாத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறான். கோலியாத்தை தேடி பார்க்குறான், யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய வீரன் வந்திருப்பான்னு நினைச்சான். பார்த்தா ஒரு கோல் தடியை கையில் பிடிச்சிட்டு ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். அவனை பார்க்கும்போது அவனுக்கு அற்பமாக எண்ணிச்சு. நான் நாயா கோல் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், என்னை அடிக்க அப்படி சொல்லி கேட்டான். தாவீது ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, நீயோ பட்டயத்தினாலும் கேடகத்தினாலும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வரேன்னு சொல்லிட்டேன். எப்படி இருக்கும்? பரலோகத்தில் இருக்கிற கேட்பாரு, என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில். அப்போ இஸ்ரவேலுக்கு சேனை நான் தான் தலைவரா? இவன் அப்படித்தானே சொன்னான். என் நாமத்தில் வரேன்னு சொல்கிறானே, இவனுக்கு நான் உதவி பண்ணாலும் அசிங்கப்பட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு தான் கர்த்தர் அவனுக்கு இறங்கி உதவி பண்ணேன். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேற. அவன் போய் நிற்கிறான். அபிஷேகம் பண்ணது எதுக்காக அபிஷேகம் பண்ணாங்க? ராஜாவா உட்கார வைக்கிறதுக்கு. இப்போ கோலியாத் கையில் சாவறதுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. கோலியாத் கையில் சாவ முடியாது.
அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று இப்போது நான் அறிந்திருக்கிறேன்னா, என்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாரு. இப்போ இவன் கல்யாணம் நான் செத்துருவேன், சாவ மாட்டேன், அவர் என்னை ரட்சிப்பார் அப்படி சொல்லி அந்த ஜபம், அவருடைய வலது கரம் அப்படி சொல்லியிருக்கு. அவருடைய வலது கரம் என்ன பண்ணுமா? 21:8 அவர் வலது கரம் நம்முடைய சத்துருக்களெல்லாம் எட்டி பிடிச்சிக்கும். நம்மளை பகைக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்கும். 21:8 உமது கை உமது சத்துருக்களுக்கு எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். அவருடைய கரம் எப்படிப்பட்டது? எல்லா சத்துருக்களையும் எட்டி பிடிச்சிடும். கோலியாத்தையே அசைய முடியாத ஆக்கி கல் வந்து நெத்தியில் படுற வரைக்கும் வச்சுட்டார். அதுக்கப்புறம் நம்மளை பகைக்கிறவங்க கோலியாத்தை எதிர்க்க வந்தீங்கன்னா, நம்மளை பகைக்கிறவங்க எதிர்க்க வந்தீங்கன்னா பகைப்பாங்க, ரகசிய ஆலோசனை தானே பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கர்த்தர் கண்டுபிடிப்பாராம், நமக்கு தெரியாது. இவங்க தான் உனக்கு ரகசிய ஆலோசனை பண்ணுறாங்க, இவங்க தான் உனக்கு ரகசிய ஆலோசனை பண்ணுறாங்க, இவங்க தான் ரகசியமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மை பகைக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்கும். கர்த்தருடைய வலது கரம் கண்டுபிடிக்கும். இப்போ படியும் 6வது வசனம் 26. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். பார்த்தீங்களா? தம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து, அவர் கீழே இன்னும் வரல, வானத்தில் தான் இருக்கிறார். ஆனால் இவன் கீழே இருந்து சொன்ன அந்த வார்த்தை அவர் செவியில் கேட்டுச்சு. பாருங்க எப்படி இருக்கும். அப்படி கேட்டுச்சுன்னா அவர் எப்படி இறங்குவார் தெரியுமா? கர்த்தருடைய செவியில் போய் அவருடைய வார்த்தை கேட்டுடுச்சுன்னா எப்படி இறங்குவார் தெரியுமா? 18வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் வானங்களை தாழ்த்தி இறங்கினார். 9வது வசனம். வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், கேருபீன்கள் சேட்டைகளை கொண்டு வேகமாய் பறந்தார், மேகங்களை தமக்கு என்ன செய்தார்? கூடாரமாக்கி கொண்டார். அப்போ வானங்களை தாழ்த்தி இறங்கினாராம். வானத்திலிருந்து அந்த சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுங்க. கேட்டுச்சா அவருக்கு? 6வது வசனம் படிமா. 18:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. உண்டான நெருக்கம் என்ன? இது வரைக்கும் யுத்தம் பண்ணல, இப்பதான் போய் யுத்தத்திலே நிக்கிறான். அவங்க அண்ணனே கேட்கறான், ஏண்டா நீ வேடிக்கை பார்க்கவா வந்த? அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்க விட்டு வந்த? நீ இப்படி வரலாமா அப்படி சொல்லி கேட்டான். இது வரைக்கும் யுத்தத்தை இவர் பார்த்தது கூட கிடையாது, யுத்தத்தை செய்ததும் கிடையாது. இப்போ நெருக்கத்தில் நிற்கிறான். கோலியாத்து முன்னால் நிற்கிறான். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். சவுலே சொல்கிறான், நீ சின்ன பையன், இளைஞன், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், உன்னாலெல்லாம் அவனை ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் பாருங்க, இவன் பண்ண ஜபத்துக்கு வானங்களை தாழ்த்தி இறங்கிட்டார். வானங்களை தாழ்த்தி இறங்கிட்டார், இவனை காலி பண்ணி விட்டுட்டார். ஆகவே இவன் எப்படிப்பட்டவன்? அபிஷேகம் பண்ணவருக்கு அவர் ரட்சிக்கிறார் என்பது இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அவர் ராஜாவை அவர் கொலை பண்ண விட மாட்டார், ராஜாவை கொலை செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். அப்போன்னா எவ்வளோ பெரிய பெரிய பயங்கரமான பிரச்சனையில் வந்தாலும், எனக்கு விரோதமாக எவ்வளவு எழும்பி வந்தாலும் அவர்கள் விழுவாங்க, மடங்கி விழுவாங்க. 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். பாருங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. இப்போ சொல்றதெல்லாம் தாவீதுடைய சத்துருக்களை பற்றி சொல்கிறார். இப்போ மாகோனில் அவனை வளைச்சி பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? மாகோனில் அவனை எல்லாரும் வளைச்சி பிடிச்சிட்டாங்க. தாவீது நடந்து போயிட்டு இருக்கிறான். சவுலும் அவனுடைய ஆட்களும் ரதங்களையும் குதிரைகளையும் வந்திருக்காங்க. அதனால தான் வேகமாக வந்து அவனை வளைச்சி பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் அவன் ஜபந்தான் பண்ணான். அப்போ அவங்களுக்கு என்ன தைரியம்? என்கிட்ட ரதம் இருக்குது, என்கிட்ட குதிரை இருக்குது, அவனை ஈஸியாக காலி பண்ணிடலாம், அதை வச்சு தான் மேன்மை பாராட்டினாங்க. ஆனால் இவன் இல்லை, சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் வைத்து மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம், அதனால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யோசித்து பாருங்க, கர்த்தரை ஒரு மனுஷன் சரியாய் சார்ந்து கொண்டால் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி போச்சா? ஆமாம், போச்சு. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 13 வாசிங்க.
சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. இப்போ எழுந்து போன்னு ஏன் அந்த தெபோரா சொல்கிறா? தெபோரா அப்படி சொன்ன என்ன? தேனி அப்படி சொல்லி அர்த்தம். பாராக் அப்படி சொன்ன என்ன? அபிஷேகத்தை பெற்றவன் அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றவன் அர்த்தம். இப்போ இவர் உட்காந்துட்டு இருக்கிறார். எதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறார்? அவனுக்கு 900 ரதம் இருக்கு. 3வது வசனம் படிமா. 4:3 நியாயாதிபதிகள் 4:3. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவ்வளவு இரும்பு ரதங்கள் அந்த நாட்களில் வச்சிருந்த ஒரே ராஜா அவன் தான். அவ்வளோ ரதங்கள் யாருமே வச்சிடல. அதனால தான் அவனுடைய எண்ணிக்கை சொல்கிறாங்க. இவ்வளோ ரதங்களை வச்சுருந்தா அவனை ஜெயிக்கவே முடியாது. யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட கொஞ்சம் ஆட்களை கூட்டிகிட்டு ரதமே இல்லாதவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. எசேக்கியா கிட்ட வந்து ஒருத்தன் சொன்னா பார்த்தீங்களா, அந்த சனகரி ஒரு 2000 ரதங்களை தரேன், நான் அதில் ஏறத்தக்கத குதிரைகளை தரேன், அதில் ஏறத்தக்கதான ஆட்கள் உங்கள்கிட்ட அந்த இருக்கடங்களா வர சொல்கிறா சொன்னான். அப்போ உங்கள்கிட்ட ஆட்களே இல்லை, எங்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போது இந்த இடத்துல இவனு 900 ரதங்களை வச்சுருந்தான். இப்போ பாராக்கு என்ன பண்ணான்? பயந்து யோசிச்சுட்டே இருக்கிறான், தயங்கிட்டு. இப்போ தெபோரா சொல்கிறா, ஏய் எழும்புடா, போ, என்ன நீ உட்காந்துட்டே இருக்கிற? உனக்கு முன்னால கர்த்தர் போகலையா? அவரே போயிட்டாரு, நீ நான் உட்காந்துட்டே இருக்கிற அப்படி சொல்கிறான். படிமா. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால். கர்த்தரே அவருக்கு முன்னால போயிட்டாரு, அவர் யுத்தம் பண்ண போயிட்டாரு. இவரு இன்னும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறார், என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. அவன் சொல்கிறாடே, ஆண்டவர் போயிட்டாரா, நான் பார்க்குறேன், ஆண்டவர் போனதை பார்க்குறேன், நீ என்ன உட்காந்துட்டு இருக்கிற? எழுப்பி போ, கர்த்தர் இன்னைக்கு அவனை உன் கையில் தருவார் அப்படி சொல்லி. அப்புறம் தான் இவருக்கு தைரியம் வந்துச்சு. கர்த்தரே முன்ன போயிட்டாரா, அவர் போயிட்டோம்னா நான் இங்கே வந்து உட்காந்துக்கணும். எழுந்து கடகடன்னு ஓடிட்டார். இப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? 14வது வசனத்தில் சிசேரா ரதத்தை நம்பி இருந்தான் பாரு. அந்த ரதத்தெல்லாம் விட்டுட்டு இறங்கி ஓடுறாரு கால்நடையா, டபட்டப்பட்ட. கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டிய கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனான். பார்த்தீங்களா? ரதத்தை மேல் நம்பிக்கையா இருந்தவங்க சிலர் ரதத்தையும் குதிரைகளையும் மேன்மை பாராட்டி, எங்களுக்கு ரதம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நான் அதை பண்றேன், இதை பண்றேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை நமக்கு இருக்கணும். தேவன் எனக்கு முன்பாக போகிறார். தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ எப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருக்கிறோமோ அப்போ நம்ம கண்டிப்பாக அசைக்கப்பட மாட்டோம். அவன் ரதத்திலிருந்து இறங்கி ஓடி போயிட்டான். பார்த்தீங்களா? அவர்கள் இப்போ படிமா 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். என்னங்க அது கர்த்தருடைய நாமம்? என் நாமத்தினாலும் நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வேன். அவருடைய நாமம் உயர்ந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். அந்த நாமத்தில் தான் நாங்கள் வரோம். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். யாரெல்லாம் அந்த குதிரை மேலும் ரதத்தின் மேலும் நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அவங்கெல்லாம் திறமை அற்று போனாங்க. அவங்க திறமையை சார்ந்திருந்தாங்க. திறமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவர்கள் முறிந்து விழுந்தாங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், வெக்கப்பட்டு போகலை. எனக்கு முன்னால் எவ்வளோ பெரிய பெரிய வல்லமைகள் வந்தாலும் நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் அப்படி சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இவ்வளோ பண்ணி முடிச்ச பேர் இப்போ என்னத்தை ரட்சியும் சொல்கிறான். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லி முடித்தான்? ஆண்டவரே பிரச்சனை முடிஞ்சிச்சு, எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஜெயம் கொடுத்துட்டு அவங்கெல்லாம் துரத்திட்டு வந்தவங்களாம் விழுந்து போனாங்க, பாதி பேர் ஓடி போயிட்டாங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து போய் துதிக்கிறோம். இனிமே மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படி சொன்னால் எங்களுக்கு மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் செவி கொடுக்கணும். அதை தான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பிரச்சனை முடிஞ்சது, மறுபடியும் எங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியுமா? சாவர வரைக்கும் நாங்கள் அப்படி சமாதானமாக இருப்போம்னு சொல்ல முடியுமா? பிரச்சனை வரும். அது சமுத்திரத்தின் அலையை போல.
அப்படி எழும்போம், மறுபடியும் இறங்கும், மறுபடியும் எழும்போம், மறுபடியும் இறங்கும், வந்துக்கிட்டு தான் இருக்கணும். மிதிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர பிரச்சனை வந்துச்சுன்னு உட்காந்துருக்கூடாது. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எட்டி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம போய் பார்த்துட்டு இருப்போமா? அந்த அனுபவமே வரக்கூடாது. சகதி மிதிச்சுட்டு போ. பிரச்சனை வரும்போது என் ராஜா எனக்கு செவி கொடுப்பாரா? வரும்போது பார்த்துக்கும், கண்களை மூடும். நீங்கள் கேட்ட வசனங்களை தியானிங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு சிலர் அங்கேயும் எங்கேயும் திரும்பி பார்ப்பாங்க. உங்களுக்கு தான் பண்ணுறாங்க, உங்களுக்கு தான் பண்ணுறாங்க, உங்களுக்கு தான் பண்ணுறாங்க. போன உடனே உங்களுக்கு தான் பண்ணிட்டு போ பிரசங்கம், உங்கள் பிரசங்கத்தை கேட்க நாங்கள் வந்தோம், உங்களுக்கு பண்ணுற பிரசங்கம் மூட்டி விட்டு போ. ஆண்டவர் சொன்னார் பத்தியா, எஸ்ஐ கேட்ட என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லக வீட்டார் இடத்துல அனுப்புகிறவன்னு நான் கல்லக வீட்டார் இடத்துல அனுப்புகிறேன். சமாதானமாக இருக்கிறவங்களையும் கழிச்சு விட்டு போயிடும். சண்டையை மூட்டி விட்டு பிரசங்கம் தனக்குன்னு எடுக்க மாட்டாங்க. பிரசங்கம் தனக்குன்னு எடுக்க மாட்டாங்க. தயவு செய்து அந்த மாதிரி இருக்காதீங்க. மனம் திரும்பு, மனம் திரும்பு, இப்படி தான் சொல்லுவோம். ஆம்பளைங்க போய் சொல்ல மாட்டாங்க, இவங்க தான் களைச்சி விட்டு போயிடுவாங்க. அதனால் தயவு செய்து மனம் திரும்புங்க. ஒருத்தர் கலகம் பண்ணாதீங்க. கர்த்தர் என்கிட்ட பேசினார்னு எடுத்துக்கொள். அப்படியானால் கர்த்தர் உனக்கு இந்த வசனத்தின்படி செய்ய வேண்டியதை செய்வார். இல்லை அப்படி சொன்னால் ஒன்றும் செய்ய மாட்டார். இந்த வசனம் கேட்டது உனக்கு பிரயோஜனமற்று போகும். கர்த்தாவே, எனக்கு ஆபத்து எத்தனையோ வருது சாமி. என் ஆபத்து நாட்களில் நான் உன்னை நோக்கி கூப்பிடுவேன். என் ஆபத்து நாட்களில் யாக்கோபை போல போராடுவேன். வசனங்கள் சொல்லப்பட்டது, அந்த வசனங்கள்லாம் நிறைவேறதுக்கு முன்னாலேயே எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. இந்த வசனங்கள்லாம் எனக்குள்ள நிறைவேற்றுங்க என்று ஞாபகப்படுத்துவேன். ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தும் போது கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். நான் செலுத்துறதான சகல காணிக்கைகளையும் கர்த்தர் நினைத்து பார்ப்பார். அவர் என்னை மெருமையாய் விடமாட்டார். என் மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். என் மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். சகல காரியத்தையும் எனக்கு வாய்க்க பண்ணுவார். அவர்கள் எல்லாம் நம்பிக்கை அவர்களுடைய திறமையில் இருக்கிறது. ஆனால் நீயோ கர்த்தரை நம்புகிறாய். கர்த்தரை நம்பினபடினால் அவர்கள் முறிந்து விழுவார்கள். நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மா இரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மா இரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மா இரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மா இரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மா இரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மா இரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி சோத்திரமையா, பாடுவேன். சோத்திரமையா, சோத்திரமையா. கர்த்தர் நமக்கு இறங்கினபடினால சோத்திரம் பண்ணுவோம்.